8 கொள்ளையர்களும் வச்சு அந்த கொள்ளை கூட்டத்துக்கு ஒரு தலைவனையும் வச்சு பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இந்த படம். உலகம் முழுக்க எவ்வளோதான் படம் வந்தாலும் சரி, ஆனால் இந்த படம் மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே. அப்படின்னா படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படம் தான் மணி ஹெய்ஸ்ட். அலெக்ஸ் பினா இவருடைய கற்பனையில் தான் வந்து மணி ஹெய்ஸ்ட்டே உருவாச்சு. யார்ப்பா இவர், எங்கேருந்து வந்தார், இவரை பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு வாயில் சக்கரையாச்சும் போட்டுக்கணும் நம்ம அப்படின்ற அளவுக்கு நம்ம எல்லாரையுமே வந்து வியக்கத்தக்க வச்சுட்டாரு. ஆண்டனா 3 அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் சேனலில் வந்து லா காசே டி பாப்பேல் அதோடைய பெயரில் வந்து 2017ஆம் ஆண்டு முதல் ஒளிபரப்பாச்சு. மொத்தம் 15 எபிசோட் கொண்ட இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் 22 எபிசோடாக பிரித்து உலகெங்கும் வெளியிட்டாங்க. வெளியான 2017ஆம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்களை வந்து மணி ஹெய்ஸ்ட் தன் வசம் வச்சுருக்காங்க. ஒரு வங்கியை கொள்ளையடிக்கும் 8 கொள்ளையர்களையும் அவர்களை வழி நடத்தும் ப்ரொஃபஸர் அப்படின்ற ஒருவரையும் பற்றி தான் இந்த கதையை ஃபுல்லாக நடக்குமே. டோக்கியோ அப்படின்ற ஒரு பெண்ணோட பார்வையில் தான் வந்து இந்த கதையை நமக்கு சொல்லப்படுது. சின்ன சின்ன திருட்டில் ஈடுபடும் இவளை போலீஸ்கிட்ட இருந்து காப்பாற்றி தான் வந்து ப்ரொஃபஸரே அறிமுகமானார். இது போல் 8 திருடர்களையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு டோக்கியோ, நைரோபி, ரியோ, மாஸ்கோ அப்படின்ற வந்து ஒரு ஊரோட பேரை வைக்கிறாரு. அப்படி ஏன் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தகவலை யாருமே தெரியக்கூடாது, தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அது ஆபத்து அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சோடா போட்டியும் 1 மாதம் சேவ் பண்ணாத தாடியையும் யாரும் எதிர்த்து பேசாத ஒரு குரல் இருக்கிறவர் தான் நம்மளுடைய ப்ரொஃபஸர். அவருடைய அப்பா வந்து ராயல் மின்ட் ஸ்பெயின் அப்படின்ற ஒரு பேங்கை கொள்ளையடிக்க பிளான் போட்டிருப்பாரு. ஆனால் அது நிறைவேறாமல் அல்பாஸ்லேயே போயிட்டாரு. அந்த பிளானை வந்து இவர் எக்ஸிக்யூட் பண்ண ஒரு 8 திருடர்களை தேர்ந்தெடுத்து அந்த பணியையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ப்ரொஃபஸர்ன்ற அந்த கேரக்டர் அவரை சுற்றி இருக்க அந்த 8 பேர் இவங்க பண்ணுற திருட்டு தான். இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஸ்பானிஷ் படமே இல்லைங்க, பக்கா ஒரு இந்தியன் படம் மாரி இருக்குது. ஃபுல்லாக மசாலா கலந்து, முக்கியமாக அதுலேயும் வந்து அந்த ப்ரொஃபஸரை பற்றி சொல்லியே ஆகணும். அவர் உண்மையிலே வந்து பார்க்க பயங்கரமாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஸ்பெஷல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா படத்துலேயும் வந்து திருடங்களை வந்து வில்லனாக காமிச்சு உள்ள காஸ்டேஜ் வந்து பாவமாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு காமிப்பாங்க. வெளியே இருந்து யாருன்னா வந்து காப்பாற்றி அவங்க தான் ஹீரோ அப்படின்னு தான் காமிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து உள்ளே இருக்க கைதிங்க தான் வந்து ஹீரோவாக காமிச்சு வெளியே இருந்து வர காப்பாற்ற வர போலீஸு, ஆர்மி இவங்க எல்லாரும் வில்லனாக காமிச்சிருக்காங்க. அதுவே இந்த படத்துடைய ஸ்பெஷல் அம்சமாக இருக்குங்க. அதனாலே வந்து இந்த படத்தை வந்து எல்லாருக்குமே பிடிச்சி போச்சுங்க. அடுத்த சீசன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுகிட்டே வந்து இப்போ இந்த அப்டேட்னால எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க.